मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है, मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है। जो मैंने कहा था, जो मैंने कहना था, मैंने कह दिया, वो सच्चाई है। और एक्सपंज करें, जितना करना है करें, सच्चाई सच्चाई होती है। धन्यवाद। आखिरकार ये पेपर लीक हो क्यों रहा है? सच्चाई तो ये है कि ये सरकार पेपर लीक इसलिए करा रही है कि सरकार नौकरी नहीं देना चाहती, रोजगार नहीं देना चाहती, उन नौजवानों का भविष्य नहीं बनने देना चाहती। पिछले 10 सालों की उपलब्धि बस इतनी रही है कि एक शिक्षा परीक्षा माफिया का जन्म हुआ है। 234 தொகுதிகளில் வெற்றியை தந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி அணியாக இன்றைக்கு இந்த அவையிலே அமர வைத்திருக்கிறார்கள். இது ஆளும் கட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற படிப்பினை, பாடம் புகட்டி இருக்கிறார்கள். பல்லில்லாத பாம்பை போல, கொம்பில்லாத மாட்டை போல இன்றைக்கு வலுவில்லாத பாஜகவாக இந்த அவையிலே ஆளுங்கட்சி அமர்ந்திருக்கிறது. அரசியலை பொறுத்தவரைகளில் ஆளும் தரப்பினரின் நிலை என்னவென்றால், ஜனநாயக அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கையற்றவர்கள் அவர்கள். அதனால் என்ன செய்கிறார்கள்? ஜனநாயக அரசியல் அமைப்பை பயன்படுத்தியே ஜனநாயகத்தை தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையைத்தான் ஆளுங்கட்சியினர் செய்தார்கள். இதை மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் தீர்ப்பு. ஜனநாயகம் என்பது என்ன? எதிர்த்தரப்பை வென்று எடுப்பதுதான் ஜனநாயகம். பாசிசம் என்பது எதிர்த்தரப்பை கொன்று அழிப்பதாகும். ஆனால் எதிர்த்தரப்பை வென்று எடுக்கிற அணுகுமுறை என்பது இந்த நிமிடம் வரை ஆளுங்கட்சிக்கு இல்லை என்பதை பிரைம் மினிஸ்டரிலிருந்து அனைத்து தரப்பினருடைய நடவடிக்கைகளின் மூலம் தெரிகிறது. प्रधानमंत्री नरेंद्र मोदी जी मणिपुर के बोलिए, एक बार एक स्पीकर बोलिए। आदरणीय सभापति जी, जब आजादी का जंग चल रहा था और जो भाव देश में था, जो जोश था, उत्साह था, उमंग था, வணக்கம். இது கேள்விக்களம். இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பிரதமரின் உரையின் போது பெரும் முழக்கத்தை எதிர்க்கட்சிகள் இட்டிருக்கிறார்கள். மணிப்பூர் மணிப்பூர் என்றும், ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ என்றும், அடக்குமுறை ஒழிக என்றும் முழக்கம் எழுப்ப தமிழ்நாடு எம்பிக்களும் கூட கொல்லாதே கொல்லாதே, ஜனநாயகத்தை கொல்லாதே என்றெல்லாம் தொடர் முழக்கம். கிட்டத்தட்ட பிரதமரின் உரை 1 மணி நேரத்திற்கும் மேலாக நிகழ்ந்ததென்றால் அந்த உரை முழுக்க எதிர்க்கட்சிகள் பெரும் முழக்கத்தை அவையில் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்க ராகுல் காந்தி நேற்று ஆற்றிய உரையில் இருந்து சபாநாயகர் சில பக்கங்களை நீக்கி இருக்கிறார். அதற்கு உண்மையை மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது என்பது போல ராகுல் காந்தி பேசியிருந்தார். இன்று பிரதமர் ராகுல் காந்திக்கு பதிலளிக்கும் வகையில தன்னுடைய உரை முழுக்க காங்கிரஸ் கட்சியை விமர்சித்திருக்கிறார். ராகுல் காந்தியின் மீது அவர் எழுப்பிய பொய் குற்றச்சாட்டுகளுக்காக சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். பாஜக அரசுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறதா நெருக்கடி என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இணைகிறார். அவரை வரவேற்கிறேன். விமர்சகர் ஓம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் கே கார்த்திகேயன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்களையும் வரவேற்கிறேன். அதே போல பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். நேற்று ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய உரையை ஆற்றியிருந்தார். அதற்கு வித்தியாசமான வரவேற்பு வந்திருந்தது. ஜனநாயக நடைமுறை பாராளுமன்றத்தில் கடைபிடிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஆளும் கட்சியினர் ராகுல் காந்தி பேசும் பொழுது பெரிதாக எந்த முழக்கங்களும் இல்லை, எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க.
இன்று அவர் பேசிய உரையிலிருந்து சில பகுதிகள்லாம் நீக்கப்பட்டிருக்குது. அதுக்கு எதிராக அவர் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு பிரதமர் பேசும் பொழுது கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் அவரை பேச விடாம பெரும் முழக்கத்தை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறாங்க. ஓம் பிர்லா அவர்கள் கூட ராகுல் காந்தியை பார்த்து நீங்க பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி மேல நிறைய குற்றச்சாட்டுகளை மோடி வச்சிருக்காரு. 99 தான் ஜெயிச்சிருக்கீங்க, 100க்கு 99 கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய கோணம் பார்வை என்ன? ஃபஸ்ட்டு நேற்று ராகுல் காந்தி பேசினதை அமைதியாக கேட்கல, 50 வாட்டி நிறுத்தினாங்க. தெய்வப்பிரிவை தெய்வத்திலேருந்து வந்தவர் ஒருத்தர் பார்லிமெண்ட் என்ன சொன்னார், ஹிந்துக்களை நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஹிந்துக்களை இன்சல்ட் பண்ணுறீங்கன்னு ஆரம்பித்தார். நாங்கள் எங்கள் தலைவர் திரும்பி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஹிந்துக்கள் கிடையாது, தட் இஸ் நீங்கள் ஹிந்துக்களே கிடையாதுங்கிறது எங்கள் வாதம். அண்டு இருக்கிற எல்லா ஹிந்துக்களுக்கும் நீங்கள் பட்டா வாங்கிட்டு வரல. இங்கே ஃபஸ்ட்டு இந்தியாவில் மெஜாரிட்டி கிடையாது, ஹிந்துவில் இருக்கிற மெஜாரிட்டி கூட உங்களுக்கு ஓட்டு போடுறது கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் வயலன்ஸை நீங்கள் தூண்டி விடுறீங்க, ஹிம்சத்தை நீங்கள் தூண்டி விடுறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க. கோலி மாரோ சாலோங்கோன்னு ஒருத்தர் சொன்னார், அனுராக் டாக்கூர்னு மினிஸ்டராக இருந்தவர். அப்போ இது மாதிரி வயலன்ஸை நீங்கள் ஏற்றி விட்டு புல்டோசரை வச்சு இஸ்லாமியர் வீட்டை இடிக்கிறது. இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட்டில் 267 கிலோ தங்கம் பிடிக்கப்பட்டு இருக்கிறது 2 மாதத்தில். அதுக்கு ஒரு பிஜேபி பிரமுகர் என்ன பண்ணியிருக்கிறார், சபீர் அலிங்கிற ஒருத்தர் பேரில் இதை வாங்கி கொடுத்துருக்கிறார், கடையை வாங்கி கொடுத்து வேணுன்ட்டே ஒரு இஸ்லாமியரை உள்ளே நுழைத்தி 267 கிலோ தங்கத்தை கடத்தத்துக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அவரவே இந்த தெய்வப்பிறவி ஃபாலோ பண்ணுறார். தெய்வப்பிறவியை யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம். தெய்வப்பிறவியே தப்பே பண்ணாமல் நேராக பரமாத்மாட்ட பேசுகிறவர் இவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இது மாதிரி ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ்டாக இருக்கிறவரை நிர்மலா சீதாராமன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னு காட்டினேன். குஜராத்தில் பரோதராங்கிற ஊரில் ஜெய் ஜல்ராம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் 25 வருஷமாக பாலாரா தேனாரா ஓடிட்டுருக்கிற ஊர். அங்கே ஒரு பிஜேபி பிரமுகர் நடத்திட்டு இருக்கிற ஸ்கூலில் எக்ஸாம் பேப்பரில் முன்னாடியே இந்தியா ஃபுல்லாக 27 பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே இதாக போட்டு ஒரு எக்ஸாம் சென்டராக போட்டு 27 பேருக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க, 30 லட்ச ரூபா, கோடி ரூபான்னு. அந்த ஸ்கூலில் இருக்கிற ஜாகிரஃபி டீச்சரு கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க ஆன்சர் ஷீட்டை, 2 ஹவர் டைம் இருக்கும் பேப்பரை சீல் பண்ணி கொண்டு போய் எக்ஸாம் சென்டரில் வைக்கிறதுக்கு. குஜராத்தில் தான் இது நடந்துருக்குது. குஜராத்தில் நடந்தது அப்படிங்கிறதுக்காகவே அது நீட் எக்ஸாம் இல்லை, நீட் இல்லை. தமிழ்நாட்டில் நீட்டை திமிக்கிறோம். அனிதா அம்மா சூசைட் பண்ணிக்கும்போது ஒரு தந்தையும் பிள்ளையும் செத்து போனும்போது நீட் ரொம்ப நல்லது, தெய்வம், அப்படியே எல்லாத்தையும் மெரிட்டாக கொண்டு வருவோங்கும் போது குஜராத்லேயும் பீகார்லேயும் தான் இது பெரிய லீக் வந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் லீக் வந்ததாக எங்கேயும் பிடிபடலை. அது லீக்கே நடக்கலைன்ட்டார். ஒரு என்டிஏங்கிறது ஒரு பிரைவேட் சொசைட்டி கிட்ட இன்னைக்கு உரையில அதையெல்லாம் பொறுத்துக்க முடியாது, இதுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் டிஸ்கஷனுக்கு வாங்கலேன். நாங்கள் என்ன கேட்குறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியம். 25 லட்சம் ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம உரை வச்சுப்போம், ஒரு நாளைக்கு டிபேட் வைங்க. நீட்டை பற்றி டிபேட் பண்ணலான்னு ஏன் பிரதமர் பயந்து ஓடுறாரு? மணிப்பூர் ஏன் போல பிரதமர்? ஒரு வருஷம் தலைவர் உரை மீதான விவாதம், ஒரு வருஷம். ஆமாப்பா, 25 லட்சம் பேர் உங்களுக்கு வேணால் வேலை சம்பளம்லாம் வந்துடலாம். பணக்காரர்கள் 30 லட்ச ரூபா கொடுத்து 40 லட்ச ரூபா கொடுத்து எக்ஸாம் பேப்பர் அவுட் ஆகி இல்லாட்டா அப்படியே ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வாங்கி 20 லட்ச ரூபா கொடுத்து மெடிக்கல் காலேஜில் சேரலாம். அனிதா மாதிரி சகோதரிகளால் போய் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து மெடிக்கல் காலேஜில் சேர முடியாது. இன்னொரு கதை சொல்கிறார் ராகுல் காந்தி. பஞ்சாபில் ஒரு யூத்தோட வீட்டுக்கு போகிறாரு. 3 கல்யாணமாக தங்கச்சி உட்காந்துட்ருக்குறாங்க. அவரை அக்னிவீர் ஸ்கீமில் அந்த பையன் போய் லேண்ட்மைன் ஆக்சிடெண்ட்டில், லேண்ட்மைன்னா எதிரி வச்சிருக்கிற குண்டு மேலே கால் வச்சு அவன் செத்து போய்ட்றான். அவனுக்கு பென்ஷன் கிடையாது, காம்பன்சேஷன் கிடையாது, ஷஹீத் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ணுவாங்கிற ரைட்ஸு கிடையாது. அவருக்கு காம்பன்சேஷன் போலன்னு அந்த இறந்து போன சிப்பாயோட அம்மா சொல்கிறாங்க. அதை பார்லிமெண்ட்டில் எங்கள் தலைவர் பேசுகிறாரு. ராஜ்நாத் இங்கே இருந்து சொல்கிறாரு நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோன்னு. அப்போ நீங்கள் என்ன கேஷாவாக கொடுக்க முடியும்? பேங்க் மூலமாக பணத்தை கிரெடிட் பண்ணியிருக்க முடியும், பேங்க் மூலமாக பென்ஷன் கொடுக்க முடியும்,
இது மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா ப்ரூஃப் எடுத்து காட்டுங்களேன். நாங்கள் கொடுத்துட்டோம்னீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் எடுத்து டேபிள், அதானே ராகுல் காந்தி சொல்கிறாரு. நான் கொடுக்கலன்னு சொல்கிறேன், நீங்கள் கொடுத்துட்டேங்கிறீங்க. டேபிளில் உண்மை எல்லாருக்கும் தெரியும். டேபிளில் எடுத்து போடுங்களேன், என்ன இன்றைக்கி காசு கொடுத்தீங்க, எந்த காசோலையில் கொடுத்தீங்க, அந்த காசோலை பேங்க்கில் பாஸ் ஆச்சான்னு தெரிஞ்சிருமே. நீங்கள் என்ன திட்டத்துக்கு பதிலாக, காங்கிரஸ் கட்சியை திட்டத்துக்கு பதிலாக இந்த சர்தாஜியை பற்றி நீங்கள் சொன்னீங்க, இந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துருக்குறேன், நீட்டு பேப்பர் லீக்கே ஆலன் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ண சொன்னீங்க பிரதமரை. இல்ல என்ன பண்ண முடியும், சீரியஸா நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க டிபேட்டுக்கு வாங்கல, நாங்க கேள்வி கேட்குறோம்ல, எங்கள்கிட்ட கேள்வி. ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வைங்க. என்டிஏ சீஃபை நீங்க தானே அப்பாயிண்ட் பண்ணீங்க. என்டிஏ சீஃப் யார் அப்பாயிண்ட் பண்ணீங்க? நீங்க தானே அப்பாயிண்ட் பண்ணீங்க. 3Gயில் 1,76,000 கோடி போச்சுன்னு ஊழல்னு பேசுனீங்க. 10 வருஷத்தில் ஒரு ஆளை உங்களால் ஜெயிலில் அனுப்ப முடியல. இப்போ 5G லைசன்ஸு 1,76,000 கோடி கூட வரலையே. அப்போ அது பேசுங்க. அதுக்கப்புறம் எப்படி தெய்வத்தின் குரல் கேட்டு மும்பை ஏர்போர்ட்டை நீங்கள் அதானி கொடுத்தீங்க. 10 வருஷமாக 2009 காங்கிரஸ் ரூஃபை போட்டுது. 10 வருஷம் 1,500 கோடி ரூபா நீங்கள் டெல்லி ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் ஃபீஸ் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ 15,000 கோடி கலெக்ஷன் பார்த்துருக்கீங்க. 15,000 கோடி கலெக்ஷன் பார்த்து ஒரு ரூஃப் கூட சரியாக இருக்கான்னு பார்க்காதவர் அதை டிபேட்டுக்கு வாங்க. மணிப்பூரில் இவ்வளோ வைலன்ஸ் நடந்து பிரதமர் போகிறதுக்கு முதுகெலும்பு இல்லை. பிரதமர்னு சொல்லக்கூடாது, தெய்வப்பிறவைக்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. அப்போ மணிப்பூர் போட்டுமே, அங்கே போய் பேசட்டுமே, உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அது இல்லைப்பா, 1967 ஷியாம் சாருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் பீக்கில் போயிட்டுருக்குது. பல பேர் இந்த தமிழ்நாட்டில் இறக்குறாங்க. எங்கள் அம்மையார் வராங்க, இந்திரா காந்தி, ஓவர் மை டெட் பாடி வில் பி ஹிந்தி இம்போஸ்ட் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் ஹிந்திங்கிற பாஷை தமிழர்கள் மேல் திணிக்கிறதுக்கு முன்னாடி என் புனவை இருக்குங்கிறாங்க. அது மாதிரி போய் மணிப்பூரில் பேச சொல்லுங்களேன், தைரியம் இருந்தால் தேவப்பிறவியே. மணிப்பூர் போகிறதுக்கு ஏன் பயப்படுறாரு? சைனாங்கிற வார்த்தையை பேசுறதுக்கு ஏன் பயப்படுறாரு? ஏன் நடுங்கிறாரு? சைனான்னு வார்த்தையை சொல்லட்டுமே. நாங்கள் சொல்கிறோம், சைனா 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே தமிழ்நாட்டை இந்தியாவோட ஏரியாவை பிடிச்சிருச்சுங்கிறோம். அப்போ ஏன் லடாக்கில் ஒருத்தர் பட்னிக்கு இருந்து சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த போன வாட்டி அங்கே ஜெயிச்சங்க, இந்த வாட்டி ஏன் தோத்து போனீங்க சீட்டு? அயோத்தியால கூட நிக்கத்துக்கு பிரதமர் சர்வே எடுத்துட்டு இருங்க அவசரப்படாதீங்க. அயோத்தியால நிக்கத்துக்கு ஏன் தைரியம் இல்லை பிரதமருக்கு? வாரணாசியிலேயே முதல் 5 ரவுண்டு ட்ரெயிலிங். வாரணாசியிலேயே முதல் 5 ரவுண்டு ட்ரெயிலிங். அதனால அயோத்தியால இருந்து தான் டெபாசிட் கூட போயிருக்கும். இதுதான் நிலைமை. நான் வரேன், அடுத்தது வரேன். திரு ஷியாம் அவர்களிடம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது ஒரு பெருமுழக்கத்தை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வச்சுட்டே இருக்கிறாங்க. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னது போல எதிர்க்கட்சிகள் பல நாட்களாக முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை 2.0லையும் அட்ரஸ் பண்ணலை. இப்போ நீட் ஒரு பெரும் விவகாரமாக எழும்பும் பொழுது கூட ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் வச்சுருந்துருக்கலாம், சிறப்பு கூட்டமாக அமைச்சிருந்துருக்கலாம், எதுவுமே பண்ணலை, செவி மடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எதிர்க்கட்சிகள் வெளியேற்றப்பட்டாங்க போன ஆட்சியில், அதனுடைய கோபம், அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட முழக்கங்கள் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை ஒரு வெறுப்புணர்வோட பிரதமர் பேசுவதற்கு வழிவிடாம ஒரு தடை செய்யக்கூடிய முயற்சியா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய கோணம் என்ன திரு ஷியாம்? பிரதமர் பேசும்போது வெறுப்புணர்வெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி பேச்சிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளுக்கு பிரதமர் பதில் கொடுக்கிறாரு. அதாவது அவை குறிப்புல இருந்து நீக்கியாச்சு. அப்ப பிரதமர் அதுக்கு பதில் கொடுக்கும் போது அது எப்படி அவை குறிப்புல ஏற போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த காலகட்டத்தில், லைவ் காலகட்டத்தில் அவை குறிப்பில இருந்து நீக்கிறதே பயனுள்ளதாங்கிறதே என்னோட சந்தேகம் தான். ஆனா ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம ஃபுல் லைவ்ல பார்த்துடுறோம். அது போக ஏராளமான சோசியல் மீடியாக்கள் அந்த கிளிப்பிங்ஸ் போடும்போது இந்த நீக்கிறதுங்கிறதே இப்போ ஒரு சம்பிரதாயமா மாறிடுச்சு. இதை தாண்டி 2 முக்கியமான விஷயம். ஒன்று நீட்டு, தமிழ்நாடு ஆரம்பத்துல இருந்து எதிர்த்து கொண்டிருக்கிற விஷயம். இன்னொன்று அக்னிவீர். நம்ம ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் அந்த பஞ்சாப் இன்சிடென்ட்டை குறிப்பிட்டாரு. இதுல உண்மையான சிக்கல் என்னன்னா, டெத் அட்ரிபியூட்டபிள் டு சர்வீஸ், அதுல இன்சூரன்ஸ் கவர் 40 lakhs. டெத் நாட் அட்ரிபியூட்டபிள் டு சர்வீஸ், சர்வீஸ் இல்லாத, அதாவது எல்லையோரத்துல நேரடியாக சர்வீஸ்ல இல்லாத பணிகள், அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் குறைவாக இருக்கிறதுங்கிறதா குற்றச்சாட்டை. அதாவது 1 கோடி ரூபாய் இழப்பீடுன்னா 1 கோடி ரூபாயில பெரும்பகுதி இன்சூரன்ஸ் கவர்ல வந்துருது.
ஆனா அது சரியான முறையில கொடுக்கப்படலைங்கிறது அந்த பஞ்சாப்ல அந்த அந்த தாய் எழுப்பிய குற்றச்சாட்டு அதுதான். இது வரைக்கும் அது கொடுக்கப்படலைங்கிறது தான் நான் புரிந்து கொள்கிற விஷயம். இது போக அக்னிவீர் ஸ்கீமே, அந்த ஸ்கீமே நம்ம வந்து அபாலிஷ் பண்ணணும். சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி குறிப்பிட்ட மாதிரி அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ அந்த அந்த விமர்சனத்தை தாண்டி வட மாநிலங்கள்ல நான் சர்வ் பண்ணும்போது ராணுவத்துல சேர்றத மிகப்பெரிய விஷயமாக அந்த கிராமங்கள்ல இருக்கிற ஓபிசி மற்றும் ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்த இளைஞர்கள் கருதுறாங்க. ஏன்னா அவங்களோட ஒட்டுமொத்த சமுதாய அந்தஸ்தை வந்து அது உயர்த்துது. ஒரு கிராமத்துல ஆர்மிக்காரன்னு சொன்னா பெருமையா இருக்குமா, அக்னிவீர்னு சொன்னா பெருமையா இருக்குமா? அப்போ ஆர்மிக்கு எதுக்கு இப்படியான ஒரு ஆள் சேர்ப்பு? யாரு வந்து இதுக்கான பரிந்துரை செய்தார்கள் என்றால் மீண்டும் தெய்வ பிறவி மட்டும்தான் அந்த பரிந்துரையை செய்திருக்கிறார். அதான் இதோட உண்மையான சிக்கல். அப்போ எதிர்க்கட்சிகள் வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் பரிசீலிக்கணும். இல்லைன்னா அதை வந்து அவை குறிப்பில் ஏற்றி அதற்கு உரிய நிவாரணங்களை செய்யணும். அதை தாண்டி எதிர்க்கட்சி தலைவரையோ இல்லை எதிர்க்கட்சி உறுப்பினர்களையோ பொத்தாம் பொதுவாக வந்து இவர்கள் வந்து அவையை நடத்துவதில் இடையூறு செய்கிறார்கள் குற்றச்சாட்டு செய்வது அது சரியல்ல. பிரதமர் அவர்கள் வந்து எப்படி வந்து நீக்கப்பட்ட பகுதிகளுக்கு விமர்சனம் வைக்கலாம்னு எனக்கு புரியவே இல்லை. அதுல நிறைய காங்கிரஸ் கட்சியின் மேல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. ராகுல் காந்தியை கூட பாலகன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு இமோஷனல் சிம்பதி கேல் நடக்குது, இங்க சிம்பதி டிராமா பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் முக்கியமான பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு இப்போ மணிப்பூர், நீட், அக்னிவீர் போன்ற விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு கேட்கும் பொழுது அவற்றையெல்லாம் பேசாம ராகுல் காந்தியை அட்டாக் பண்ணணும், காங்கிரஸ் கட்சியை அட்டாக் பண்ணணும்னு மட்டும் மோடியோட உரை இருந்ததா? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? மணிப்பூரை பற்றி பேசும்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா அவர்கள் பிரதமர் மோடியோட கேம்பெயின் ஸ்பீச் பூரா குறிப்பிட்டு இந்த எம் வரிசையில மட்டன், முஸ்லீம், முசல்மான் இப்படி வரிசையா எம்மெல்லாம் நீங்க அடுக்குனீங்களே, ஏன் மணிப்பூருங்கிற எம்முக்கு போகல என்று 2 எம் கொண்ட மஹுவா மொய்த்ரா குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்றளவுக்கு அது உண்மைதான். இன்றளவுக்கு வந்து மணிப்பூர் பக்கம் வந்து போகவே இல்லையே. 2 எம்பிக்கள் அங்க போட்டியிட்டு வந்து வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் வந்து மணிப்பூரை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார்கள்ங்கிறதான உண்மை. அடிப்படையிலே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எதிர்கட்சிகளுக்கு குற்றச்சாட்டு வைக்கிற உரிமை இருக்குங்க எல்லா பாராளுமன்ற ஜனநாயகத்திலையும். நம்ம வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையை பின்பற்றோம். அமெரிக்க பாராளுமன்ற முறையில தான் சபாநாயகர் எப்போதுமே வந்து ரூலிங் பார்ட்டிக்கு கட்டுப்பட்டவர். பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையில அவர் எப்ப சபாநாயகர் ஆகிறாரோ அப்போ வந்து எந்த பார்ட்டியில் இருக்கா அதுல இருந்து விலகிறாரு. எதிர்கட்சி வந்து ஒரு ஷேடோ கேபினெட் வச்சிருக்கு. அதாவது ஆரின் அதர்வர்ஸ் ராகுல் காந்தி அவர் ஈவன் தோ எல்ஓபி வந்து கேபினெட் மினிஸ்டர் ஈக்குவல்னாலும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையில ஒரு கேபினெட்டே நிர்வகிக்கணும், ஷேடோ கேபினெட். இங்க என்னென்ன துறைகள் இருக்கோ அந்த துறைகளை வந்து அந்த ஷேடோ கேபினெட் நிர்வாகம் செய்யும். ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க வந்து குற்றச்சாட்டு தான் கண்டுபிடிக்க முடியும், நிவாரணம் கொடுக்க முடியாதுல்ல. நிவாரணம் ஆளுங்கட்சியோட பொறுப்பு இல்லையா? அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து ஆளுங்கட்சி தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும், தனது போக்கை மாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி நடக்க வேண்டிய அவை வந்து அப்படி நடத்தப்படவில்லை, 10 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இனிமேலும் அந்த பருப்பு வேகாது என்பதைத்தான் நான் இப்போதைய பாராளுமன்ற நடவடிக்கையில் இருந்து புரிந்து கொள்கிறேன். இல்ல 10 ஆண்டுகளாக செய்த ஆட்சியினுடைய பலனாகத்தான் மீண்டும் மக்கள் வாய்ப்பளித்திருக்கிறாங்க. தொடர்ந்து பொய்களை பரப்பிட்டு வருது காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தியும் பொய் சொல்லிட்டே வராரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஓம் பிர்லாவை வலியுறுத்துறாரு பிரதமர். ராகுல் காந்தி வந்து ஓம் பிர்லாவை வந்து அவர் ஒரு கிண்டல் துணிக்க சொன்னாரு. எப்படி வந்து நீங்க வந்து என்கிட்ட கை கொடுக்கும் போது நிமிர்ந்து நிக்கிறீங்க, பிரதமர்கிட்ட கை கொடுக்கும் போது எப்படி பணிவாக இருக்கிறீர்கள்னு கொஞ்சம் கிண்டலா சொன்னாரு. அது கொஞ்சம் அதீதமா எனக்கு பட்டாலும் கூட அது உண்மை என்பது அனைவருக்குமே தெரியும். அது அவையை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே தெரியும். எதிர்கட்சி உறுப்பினர்களை கண்டிக்கும் போது ஓம் பிர்லா அவர்கள் அவர் இரும்பு கரத்தோட கண்டிக்கிறாரு, ஆளுங்கட்சி உறுப்பினர்களை அப்படியே கரும்பு கரத்தோட தடவி கொடுக்கிறாரு. இது நம்ம பார்த்து வருகிற ஒரு விஷயம்தான். அதே நேரத்துல வந்து அவையில யாருக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் இதை தீர்மானிக்க வேண்டியவர் அவைத்தலைவர். இப்ப அவைத்தலைவர் அதிக முக்கியத்துவம் தர வேண்டியது இல்ல, ஒலிபெருக்கிகளையே அணைக்காமல் அதிக நேரம் பேச விட வேண்டியது யார? ஆளுங்கட்சியவா எதிர்கட்சியவா? ஜனநாயகத்துல, பாராளுமன்ற ஜனநாயகத்துல நம்பிக்கை உள்ள அனைவருக்குமே இந்த கேள்விக்கான விடை தெரியும். இது ஒன்னும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி இந்த விடையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சிகளுக்கான சந்தர்ப்பம் இன்னும் சொல்லப்படால் வந்து ஜவஹர்லால் நேரு மந்திரி சபையில நான் அந்த வரலாறுகள் படிக்கும் போது நேரு அவர்களே வந்து அதிக நேரம் எதிர்கட்சி கொடுங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போதெல்லாம், அதுவும் குறிப்பா முக்கியமானவர்கள் பேசும்போது எல்லாமே அவர் அவையில வந்து பிரசண்டா இருப்பாரு. வேணா பாருங்க, பிரதமரை மன்னிக்கணும், ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் முடிஞ்ச பிறகு பிரதமர் வந்து டோட்டலா வந்து அவைக்கே வரமாட்டாரு.
போன தடவை எத்தனை முறை அவைக்கு வந்தார் பிரதமர் அவர்கள், எத்தனை முறை அவைக்கு வந்தார்கள்? அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏமாற்றம் மிஞ்சுது. ஆனால் இந்த முறை அதெல்லாம் செல்லாது. அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வீரியத்தோடு இருக்கின்றன என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், எதிர்க்கட்சிகள் மிகுந்த வீரியத்தோடு செயல்பட தொடங்கிருச்சு. பாஜகவுக்கு இது உள்ள ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக அமைந்திருக்கிற சூழல் தான் பிரதிபலிக்குது அப்படிங்கிற பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. நிறைய குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருந்தாங்க. நீட் விவகாரம், சென்ற முறை எழுப்பிய அதே மணிப்பூர் விவகாரம், அக்னிவீர், இதற்கெல்லாம் ஒரு தீர்வோ பதிலோ சொல்லக்கூடிய அளவில் பிரதமருடைய உரை இருந்ததா? வெறும் காங்கிரஸ், ராகுல் காந்தி என்று மட்டும் ஃபோக்கஸை திருப்பிட்டு ஒரு மேலோட்டமான உரையை மட்டும் பிரதமர் நிகழ்த்தி இருப்பதாக புரிஞ்சுக்கலாமா? அதாவது முதல்ல பிரதமர் உரையில் இது முதல் முறையாக நடக்கும் கூட்டம் என்பதால் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு அப்புறம் நேற்று ராஜீவ்காந்தி அவர்கள் பேசியது, ராகுல் காந்தி அவர்கள் பேசியதுக்கெல்லாம் அவர் கண்டிப்பாக பதில் சொல்லி இருக்கிறார். இது ரெண்டு கூறுகளாக நீங்கள் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் திட்டம் ஐரோப்பிய நாடுகள்லேயும் பிரான்ஸ் போன்ற பல நாடுகள்ல எல்லாம் பள்ளி மாணவர்கள் பள்ளி இறுதி வகுப்பு முடித்தோன்னே ஒரு 2 ஆண்டுகள் அவங்க இராணுவ பயிற்சி எடுக்கிறாங்க. சிங்கப்பூரில் கூட இருக்குது, அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு இராணுவங்கிற அந்த கட்டுக்கோப்பான பயிற்சி, உடல்நலம் சார்ந்த பயிற்சிகள் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இன்னும் இராணுவ வீரர்களோட வாய்ப்பை பறிச்சதாக எல்லாரும் பேசுகிறாங்க. இது எல்லா மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு இராணுவ கட்டமைப்பும் கட்டுக்கோப்பும் இந்த பயிற்சியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதுவும் நேரத்தில் அவங்க பணிக்கு காலத்தில் இறந்து போனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணிக்கொடை கோடிக்கணக்கில் இருக்குது. பணிக்கொடை இருக்கிறது. அந்த அடிப்படை நோக்கம் அதுதான். ஆனா நீங்க பேசுறப்ப நீங்க பேசுனது வெறும் பொய்யா பேசுறீங்க. நான் வாய்மொழி கேட்டுட்டேன், அதனால அமைதியா இருங்க. பேசின பிறகு பேசுங்க. இல்ல நீங்க பொய்யா மொத்தமான உளறல நான் கேட்டுட்டே இருந்தேன். மொத்தமே நீங்க உளறீங்க. காங்கிரஸ் கட்சி சார்பில் நீங்க பேசுனது எல்லாமே பிதற்றல்கள். அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அதனால நான் பேசுறப்ப இதேதான் நீங்க செய்றீங்க. சபையிலே இதேதான் பண்றீங்க. நீங்க ராகுல் காந்தி பேசுறப்ப நாங்க எல்லாம் அமைதியா கேட்டோம். ராகுல் காந்தி பேசுறதுல அர்த்தம் இல்லாட்டி கூட நாங்க அமைதியா கேட்டோம். நெறியாளர் என் நேரத்தை அவர் கொடுக்கறத நான் சிங்கப்பூர்ல இல்ல வேண்டாம். இப்ப எனக்கு குறுக்கால பதில் கேட்க நீங்க நெறியாளர் கிடையாது. நீங்க நெறியாளர் கிடையாது. ஆனந்த் நீங்க நெறியாளர் கிடையாது. சார் அவர் உங்க பணியை மட்டும் பாருங்க. இல்ல நீங்க போய் பேசுறீங்க. உங்க பணியை மட்டும் பாருங்க. உங்களுக்கு கொடுக்கிற நேரத்துல பதில் சொல்லுங்க. நான் பொறுப்போட சொல்றேன். கொடுக்கிற நேரத்துல பதில் சொல்லுங்க. போய் பேசாதீங்க. நீங்க உங்களுக்கு பொறுப்பு இல்லாம தான் பேசுறீங்க. இதேதான் நீங்க நாடாளுமன்றத்துல பண்றீங்க. பிரதமர் பேசும்போது கைது பண்ணி சத்தம் போடுறீங்க. பாயிண்ட்க்கு வாங்க ஷார்ட்டா சொல்லுங்க. சிங்கப்பூர் இல்ல நீங்க பேசுறப்ப மரியாதையா பேசுங்க. நாட்டின் பிரதமரை பிரதமர்னு பேசுங்க. பணக்கார பையன் நீங்க வேணா ஒரு கால்ல படிக்கலாம். போட்டோ வைங்க. இருங்க ஓகே இல்ல அது பேரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேரு. இதெல்லாம் every citizen has to serve for 2 years. அந்த பாலக் புத்தி வெறும் ராகுல் காந்திக்கு மட்டும் இல்ல. பாலக் புத்தி உங்களுக்கு இருக்கிறவங்கள யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்கள 4 வருஷத்துக்கு யூஸ் அண்ட் த்ரோ பண்றீங்க. மினிஸ்டரோட பசங்க மாடலிங் பண்றாங்க. அந்த எக்ஸாம்பிள் தவறு. அந்த எக்ஸாம்பிள் இதற்கு பொருந்தாதுன்றாரு. சரி ஓகே, நீங்க பாயிண்ட் வச்சிட்டீங்க. திரு ஸ்ரீகாந்த் நீங்க தொடர்ந்து பேசலாம். அந்த எக்ஸாம்பிள் இதுக்கு பொருந்தாதுன்றார். அதாவது 13 அவருக்கு தெரிய விவரம் தெரியாம பேசுறாரு. 13 ஸ்டேட்ல சார் எப்ப சேலஞ்ச் பண்ணலாமா? காங்கிரஸ் இப்ப எனக்கு விவரம் தெரியாம ஷாம் சார் கேளுங்க. 0 ஓட்டு வாங்கி இருக்கு. ஷாம் சார் கேளுங்க. அதனால அவங்க தன்னை அவரை கேளுங்க. ஒரே கட்சி நினைச்சுக்கிறாங்க. நான் விட முடியாது சார். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சார். நான் சொல்றது தப்பா? அபிநயா நான் பேசணுமா வேண்டாமா? நான் பேசணுமா வேண்டாமா? குறுக்கால பேச வேண்டாம் சார். என்ன சொல்லணும்? அவர் நேரத்துல பேசுங்க. அப்படி கிடையாது. நீங்க குறுக்கீடு பண்ணீங்க சார். நீங்க பேசும்போது முதல்ல பண்டில் விட்டீங்க. நீங்க பேசுறத போய் நான் போய் பேசல. அவர் போய் பேசல. சரி நான் இறுதியா கேட்போம். நீங்க எல்லா பாயிண்ட்ஸ் நீங்க சன் டிவி நெறியாளர் கிடையாது. அதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க. திரு ஸ்ரீகாந்த் என் நேரத்துல நான் பேசுறப்ப நீங்க குறுக்கால பேச வேண்டாம். நீங்க முன்னே பேசா யாரும் குறுக்கிட மாட்டாங்க. முன்னைக்கு தவறா பேசினா குறுக்கிட தான் செய்வோம். சத்தீஸ்கர் அதெல்லாம் நீங்க ஷாம முடிங்க. நான் சொன்னது தப்பா? கேப்ப அவர் உங்க வேலைய பாருங்க. நீங்க அது கடைசில நீங்க சொல்லுங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த பொறாமை? ஏன் உங்களுக்கு பொறுமை இல்ல?
என்ன தடுப்பாங்க? அமைதியா இருங்க. இது பார்லிமெண்ட் இல்ல, இது 400 சீட் உங்கள்ட்ட கிடையாது. உங்கள்ட்ட இப்ப அந்த பார்லிமெண்ட்டும் கிடையாது. உண்மையை பேசுங்க. இப்படிதான் பண்றீங்க. நாடாளுமன்றத்துல முதல் நாளே வெறுப்புணர்வை கத்துக்கங்க. உங்கள்ட்ட சரக்கு இல்ல, அதுக்கான புத்தி இல்ல, அதனால வெறுப்புணர்வை காட்டுறீங்க. அவ்வளவுதான். அதான் உண்மை. தெரியணும் சார், அதுதான் உண்மை. ஏன்னா உண்மை இல்ல. ஏன்னா காங்கிரஸ் பல்லில்லாத பாம்பு, கொம்பில்லாத மாடுல உயிரற்ற சடலம், உயிரற்ற சடலம். பாரசைட் பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா? காங்கிரஸ் பாரசைட்னா தெரியுமா? பாரசைட்னா தெரியுமா? ஒட்டுண்டி. சொந்தமா அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உயிர் இன்னொரு தாயத்தோட ஒட்டி அதோட உயிரை எடுத்து உயிர் வாழும். அந்த மாதிரி காங்கிரஸ் பாரசைட்னாரு. ஓகே, நான் தான் பேச போறேன்னா அவர் கூட கூட பேசுவாரா? நீங்க பேசினா நான் வருவேன். அனுமதிக்கிறீங்களா? அபிநயா திரு ஸ்ரீகாந்த், இனிமே அவர் பேச முடியாது. இனிமே அவர் எப்ப பேசினாலும் நானும் வருவேன். இனிமே அதனால காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் இந்த 3 ஸ்டேட்லயும் தான் தனியா நின்னாங்க. தனியா எவ்வளவு நின்னாங்க? 69 சீட்ல நின்னாங்க. எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க? 2 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் காங்கிரஸோட பலம். மக்கள் மொத்தமாக காங்கிரஸை 3ஆம் முறையாக நிராகரித்திருக்கிறார்கள். அவங்க இன்னும் இப்ப பெரிய பலம் வந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க ஒரு ஒட்டுண்ணி, பாரசைட்னாரு பிரதமர். அவங்களுக்கு சொந்தமா உயிரே இல்ல, உயிரற்ற சடலமாக இருக்கிறது காங்கிரஸ். அவங்க கூட இருக்கிற மாநில கட்சிகள்னால அவங்க பாவம் கொஞ்சம் உயிர்ப்பித்து வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க இந்த பாராளுமன்றத்துல எப்படி இப்ப ஆனந்த் சீனிவாசன் பண்றாரோ அந்த மாதிரி எதிர்கட்சிகள் பேசும்போது கூச்சல், குழப்பம் 2 மணி நேரம் விடாம கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா நேத்து ராகுல் காந்தி தெளிவா பேசினார். தடையில்லாம ஒரு கருத்தை சொல்ல அனுமதிக்கப்பட்டோம். அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மிரண்டு போயிருக்கிறார்கள் அவை நடவடிக்கை. பிரதமர் ஸ்ரீகாந்த் சார் அப்பவே சொல்லிவிட்டார். அவருக்கான கற்பனை இந்த மாதிரியாகத்தான் விளம்பரம் தேடுவாங்க. இப்படியாகத்தான் விளம்பரம் தேடுவாங்க. யூடியூப்ல இருக்கு சார், உங்க பிரதமர் கூப்பிட்டு சாதிய பாகுபாடு உருவாக்குவது, தேசிய பிரிவினைவாதத்தை தூண்டுபவருக்கு சீட்டு கொடுப்பது. நீங்க மட்டும் ஹிந்து கிடையாது சார். சார் ஒரு நிமிஷம், நான் நெறியாளர்கிட்ட பேசுறேன் சார். நீங்க உங்க டவுட் நெறியாளர் கேளுங்க, அவங்க கேட்பாங்க. அபிநய வேலையை நீங்க பார்க்காதீங்க சார். அவங்க வேலை நீங்க பார்க்க. நான் தான் சொல்றேன், உங்களுக்கு பாயிண்ட்ல தான் சொல்றேன், அது பேச விடலையே. நான் தான் அவருக்கு மிக தெளிவாக சொல்கிறேன். காங்கிரஸ் விஷ விதைகளை பரப்புகிறது. தேசிய பிரிவினைவாதத்தில் ஈடுபட்டவங்களுக்கு சீட்டு கொடுக்கறாங்க. ஜாதிய வன்முறையை தூண்டுது. அது மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க. பணம் கொடுக்கறேங்கிற ஜூலை 1ஆம் தேதி மக்கள் எல்லாம் போய் நிக்கிறாங்க கியூல. எங்க 8000 ரூபாய், எங்க 8000 ரூபாய்னு லஞ்சம் கொடுக்கறாங்க மக்களுக்கு. சோ இது மாதிரி காங்கிரஸ் குறுக்கு வழி, குறுக்கு சாலைகளை பயன்படுத்தி தான் ஓரளவு இப்ப உயிரை தக்க வச்சிருக்காங்க. மதத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை விமர்சிச்சு பிரதமர் பண்ணாத பிரச்சாரமா? எத்தனை பேருக்கு கேஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்ல இருந்தாங்க, எம்பி சீட்டு கொடுத்தது பிஜேபி. பிரஜ்வல் ரேவண்ணா மறந்துட்டீங்களா? பிரஜ்வல் ரேவண்ணா உட்பட. அதாவது நான் இன்னைக்கு பிரதமர் உரை மீது பேசுறோம். பிரதமர் உரையில அவர் பேசின ஒவ்வொரு புள்ளிகளையும் நான் தமிழ்ல எடுத்து வைக்கிறேன். பிரதமர் இதை மிக தெளிவாக சொன்னார். இந்த 3 காரியங்களையும் காங்கிரஸ் தொடர்ந்து செய்கிறது. தேச விரோதிகளுக்கு சீட்டு கொடுத்தது, ஜாதிய பிரிவினைவாதத்தை ஊக்குவித்தது, மைனாரிட்டி விளக்கத்துல தேச விரோதிகள்னா யார்? வன்முறையை தூண்டியது. பாஜகவினுடைய விளக்க குறிப்புல தேச விரோதிகள்னு நீங்க வரையறுக்க கூடியவர்கள் யார்? தண்டிக்கப்பட்டவர்கள். அதாவது இன்னும் சொல்ல போனா நாட்டுக்கு எதிராக ஒவ்வொரு விவகாரத்திலையும் தண்டிக்கப்பட்டவர்கள் கூட சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுல பேசினா இப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். பிரதமர் சொன்னதுல மிக முக்கியமான விடயங்கள் வெளியில மக்களுக்கு தெரிய வர்றது. நம்ம சொல்ல வேண்டியது, மிக முக்கியமா சொல்ல வேண்டியது 3 விடயங்கள் இருக்கு. ஒண்ணு 3ஆம் முறையாக நிராகரிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ். நாங்க 3ஆம் முறையாக மக்களால் ஏற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஆட்சியில் அமர வைக்கப்பட்ட கட்சி. காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 26% மட்டுமே. அவங்களால அவ்வளவுதான் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா என்னவோ மொத்தமா ஏகப்பட்ட 50% மேல ஓட்டு வாங்கின மாதிரி ஒரு எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம 13 மாநிலங்களில் சைஃபர் ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அப்புறம் என்ன அவங்க தேசிய கட்சி? மத்த இப்ப தமிழ்நாட்டில் வாங்கின ஓட்டெல்லாம் திமுக வாங்கி இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு சாலை மறியல் பண்ணப்போ, ரயில் மறியல் செய்ய போறவங்க கூட ஒரு மூலையில் நிக்கிறவங்க கூட 3 பேர் தான் வர்றாங்க, 4 பேர் தான் வர்றாங்க. எங்க தலைவர் கூட எங்க கட்சி அலுவலகத்தை மறியல் செய்யறப்ப வாங்க அந்த 4-5 பேருக்கு நாங்க சாப்பாடு பண்ணி வைக்கிறோம்னாரு.
அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் இன்னைக்கு உயிரோட இருக்கு. தனியா நின்னா அவங்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது, எழுதி தர முடியும் என்னால. அந்த மாதிரி உயிரற்ற சடலமாக ஒட்டுண்ணியாக காங்கிரஸ் இருக்கிறது என்பதை இன்னைக்கு பிரதமர் வந்து வெட்ட வெளிச்சமாக தன் உரையில் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பகுதி. தலைவர் வந்து பேசும் பொழுது பயந்து மைக் ஆஃப் பண்றீங்க, அவர்களை பயந்து வெளியில அனுப்புறீங்க. அதாவது இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாரு, பாலக் புத்தின்னாரு. இந்த பாலக் புத்தி என்ன பண்ணுது, யாரை கட்டி பிடிக்கலாம், யாரை பார்த்து கண்ணடிக்கலாம், இந்த மாதிரி சில்மிஷங்கள் தான் பண்றாங்க. அரங்கத்துக்கு வெளியில வந்து டான்ஸ் ஆடுறாங்க, கும்பலை யாரையோ மிமிக்ரி பண்ணி. இதுதான் பாலக் புத்தி. ஒரு நாட்டின் தலைவனாக மக்கள் ஆற தழுவுறாருன்னா அதை இப்படி வந்து பிரதமர் கேலி பண்ணுவாரா? நேற்று பிரதமரை வந்து அவர் பரிகசித்து கண்டிப்பாக அவர் வந்து அன்பாலும் 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 நட்பாலும் அரவணைப்பது வேறு, கிண்டலால நக்கலா பண்றது வேறு. அது முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கண்ணடிச்சு சிரிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அது முடிச்சுக்கணும் பாத்தியா நான் கிண்டல் பண்றேன் சிரிக்க மாட்டாங்க. நக்கலும் நையாண்டியும் புரியாத பருவத்துல நீங்களும் இல்ல நானும் இல்ல. அதனால அவங்க இந்த சிறுபிள்ளைத்தனமான புத்திகளை வெளிப்படுத்தி பாலகன் பப்புன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நேத்து அவர் பேசும்போது அதத்தான் சொன்னாரு. இன்னும் சொல்ல அபிநயா இன்னொரு சுவையான விஷயம் சொன்னாரு. இவரை பத்தி, அம்மா என்ன இந்த பையன் அடிச்சுட்டான், அம்மா என்ன இவன் கிள்ளிட்டான், அம்மா அந்த பையன் என்ன பார்த்து முறைக்கிறான்னு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல அப்படின்னு ஒரு கதையோட சொன்னாரு. ரொம்ப சுவையா இருந்தது கேட்க. அதனால அந்த பாலக் புத்திக்கு விளக்கம் சொல்லியிருக்கு. அம்மா கிட்ட போய் யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதனால இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி வந்து சப்கே சாத் சப்கா விகாஸ் நாங்க எப்படி பண்றோம், ஒருங்கிணைந்த நாட்டின் வளர்ச்சியை பத்தி மிக விரிவாக விமர்சித்தார். நாங்க நாட்டின் வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்கிறோம், இதற்காக மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 25% அதிகமானவர்களை நாங்க வந்து வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுக்கிறோம். ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுங்க, அப்பதான் எல்லாருக்குமான அந்த பங்கீடுங்கிறது சரியா போய் சேரும்னு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துது. உங்க என்டிஏ கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் உட்பட அதான் வலியுறுத்தினாங்க. அந்த முயற்சிகளை எடுக்குமா உங்க கட்சி? சப்கா சாத் சப்கா விகாஸ் எப்படி எல்லாருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியும்? இன்னைக்கு சுப்பிரமணியன் சாமி எழுதியிருக்காரு, இன்இக்வாலிட்டிங்கிறது கே ஷேப்ட் எக்கானமியா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த சமமற்ற தன்மையை எப்படி சரி செய்ய போறீங்க காஸ்ட் சென்சஸ் எல்லாம் எடுக்காம? அதாவது காஸ்ட் சென்சஸ் எப்ப எடுக்கணும் எப்படி எடுக்கணும் தெரியும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி மாதிரி 2011 ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டு அவங்களே நாங்க எடுத்ததுல 1 லட்சம் இல்ல 2011 காஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்கல்ல காங்கிரஸ், அதுலயே நாங்க 1 லட்சம் தவறுகள் இருக்கிறது அப்படின்னு அவங்க மினிஸ்டரே சொன்னார், எடுத்தவரே சொல்லிட்டு அதை வெளியிட மாட்டோம்னு உள்ள வச்சிருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நாங்க எடுக்கும் போது என்னென்ன செய்யணுமோ நாட்டுக்கு தேவையானது எல்லாமே நடக்கும். பொறுமையா இருந்து தான் பார்க்கணும் அந்த இடத்துல. அதனால அந்த காஸ்ட் சென்சஸ் வந்து காங்கிரஸ் நடத்திய நாடகங்களை கண்டிப்பாக நாங்கள் நடத்த மாட்டோம். இன்னைக்கு கர்நாடகாலயும் அவங்க நாடகம் நடத்துறாங்க காஸ்ட் சென்சஸ்ங்கிற பேர்ல. அப்படி நீங்களா ஏன் முடிவு பண்றீங்க? நீங்க 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 நாடாளுமன்றத்துல இருந்தா கேள்வி கேட்கலாம். பட் நாங்க சொல்றோம் நடத்துறோம்னு. இல்ல எங்க கட்சி தெளிவாக சொல்லுது. as a spokesperson நான் சொல்றேன், கண்டிப்பாக தேர்தல் அப்பதான் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு முதல்ல நடக்கும். அதனால சென்சஸ் மிக முக்கியமா நடக்க போகுது. அப்புறம் ஒவ்வொன்றாக நடக்கும். அதுக்காக நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் வழங்கி ஒத்துழைப்பு தரணும்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. ஓகே, முக்கியமான 3 இடங்களை தொட்டு சொல்லியிருக்கிறீங்க. திரு கார்த்திகேயன், இன்று பிரதமருடைய உரையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ராகுல் காந்தி அவர்களுக்கு பதில் சொல்வதாக அமைஞ்சிருந்தது. எதிர்க்கட்சிகள் முக்கியமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தொட்டும் தொடாமல் நழுவுற மாதிரி இருக்கா எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி, இல்ல அதற்கு சரியான பதிலை கொடுத்திருக்கிறாரா பிரதமர் மோடி? ராகுல் காந்தியை கூட ஒரு தொனியில விமர்சிச்சுட்டு போறாரு. இதெல்லாம் எழுப்பக்கூடிய கோணங்கள் என்ன? ஒரு 10 ஆண்டுகள் ஒரு வலுவான எதிர்க்கட்சி, அதுவும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் எவ்வாறு ஒரு எதிர்க்கட்சி செயல்படும் அப்படின்பதை பார்த்ததே இல்லை. இந்த நாடும் பார்த்ததில்லை, மோடி அவர்களும் அனுபவித்ததில்லை. பார்த்த முயற்சி செய்த பொழுது, அது செயல்பட முயற்சி செய்த பொழுது அவர்களை சஸ்பெண்ட் செய்கிறது, இல்லை மைக் ஆஃப் பண்ணுறது, இல்லை அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்றதை தான் தொடர்ந்து இந்த பாராளுமன்றம் கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்திருந்தது. இன்று அந்த சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த 10% உறுப்பினர்களுக்கு மேலே உள்ள ஒரு கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக, இல்லை பிரதான எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி என்ற ஒரு நபர் ஒரு ஒரு உணர்ச்சி மிகு ப்ளஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லோடட் ஒரு ஸ்பீச்சை பார்த்தோம் நேற்று. ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஒரு 10 ஆண்டுகள் பார்க்காததை நேற்று பார்த்தோம். அவர் அந்த பொறுப்பை இத்தனை ஆண்டுகள்
ஏதோ ஒரு காரணத்திற்காக தவிர்த்தார். இன்று அந்த பொறுப்பை ஏற்று சிறப்பாக நேற்று செயல்பட்டிருந்தார். அவர் மட்டும் இல்லை, அவருக்கு அடுத்தபடியாக பேசிய மஹுவா மைத்ராவும் சரி, அதே போல் திமுகவினுடைய எம்பி ஆராசாவும் சரி, எதிர்க்கட்சிகளுடைய நேற்றைய செயல்பாடு வந்து தே வென்ட் டு டவுன், அவ்வளோதான், சிறப்பாக செயல்பட்டார்கள். இந்த அரசினுடைய தோல்விகள் எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையில் இருக்கிறது, இன்று சமகால இந்தியாவில் இந்த நாடு சந்திக்கக்கூடிய அதிதீவிரமான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளான நீட், அதே போல் அக்னிவீர் பிரச்சனையை பற்றி பேச்சும் சரி, இல்லை மித்த தீவிரமான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் அது மணிப்பூர், அது குறித்த வந்து அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு வந்து அரசின் மீதான விமர்சனத்தை, கடுமையான விமர்சனத்தை நேற்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நேற்று அந்த 3 பேர், குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச் அப்படின்றது, அதன் ராகுல் காந்தி செட் பண்ண அந்த டோன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுத்து மஹுவா மைத்ராவும் ஆராசாவும் தொடர்ந்து அதை வழிமொழிந்து மிகவும் வந்து ஒரு காட்டமான ஒரு வாதத்தை வச்சாங்க இல்லையா, அதிலிருந்து அதற்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு டெஸ்பரேஷன் நம்ம பார்க்க முடிகிறது. அது நேற்றுக்கு ஸ்கோர் பண்ணிட்டார், அடித்தாடி விட்டார்கள் எதிர்க்கட்சிகள். ஆனால் அதற்கு இணையான ஒரு பேச்சை பொதுவாக வந்து 10 ஆண்டுகளில் நாம் பார்த்த பாராளுமன்றத்தில் லெக்சர் மட்டும்தான் இருக்கும். ஒரு கடைசி நாள் முதல் நாள் மட்டும்தான் வந்து இந்த பிரதமர் பேசுவார். இவர் இந்த மணிப்பூர் குறித்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் செங்குத்தாக வந்து பிளவு ஏற்பட்டு அதில் வந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட், ஒரு சிவில் வார் சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது அது குறித்து இந்த பிரதமர்கிட்ட ஒரு பதில் வாங்குவதற்காக ஒரு தோல்வியுற்றுவிடுவோம் தெரிஞ்சே வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது. அந்த நிலையைத்தான் இந்த பாராளுமன்றத்தில் ஜெயிச்சு வந்து பதில் வாங்க முடிஞ்சுச்சா? இது இல்ல, பதில் வாங்க 36 செகண்ட் தான் அவர் பேசினார். வேற விஷயம், எதிர்க்கட்சியா பலமா வந்து உட்கார்ந்தும் கூட முழக்கம் தானே எழுப்ப முடிஞ்சது. அதான் நான் சொல்றேன். அப்போ அதை பார்த்த ஒரு பாராளுமன்றத்தில் இன்று வந்து ஒரு ரொம்ப அதிதீவிர பிரச்சனைகளுக்கு எதிர்க்கட்சிகள் வலுவான வாதங்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அதற்கு பதில் வந்து காங்கிரீட்டான ஆன்சர்ஸ் இல்லை. அப்போ அந்த விரக்தி இருக்குல்ல, நேற்று வந்து எதிர்க்கட்சிகள் இதுவரை எதிர்க்கட்சிகள் இவ்வாறு செயல்பட முடியும் என்பதை பார்க்காத ஒரு பிரதமர், அவருடைய அமைச்சரவை நேற்று பார்த்தது வந்து இது இவ்வளவு வலுவாக எதிர்க்கட்சிகள் களமாடுவாங்களா அப்படின்றத பார்த்து அந்த வியப்பு ப்ளஸ் அந்த ஒரு ஷாக், இந்த ஷாக் அண்ட் ஆ இருக்கு இல்லையா, அதுலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரு நாளாக இருக்குது. அதில் மீண்டு வந்து அதுதான் நேற்று எல்லோரும் அமைதியாக இருந்தது வந்து எல்லாத்துக்குமே. ஆமாம், ஷாக் அண்ட் ஆ. நீங்கள் 10 ஆண்டுகளில் என்னைக்காவது வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து அதிர் ரஞ்சன் சௌத்ரி இருந்தார், இல்லை மித்த தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க. அவர்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இல்லை, ஏன்னா அவர்கள் 53 சீட் தான் இருந்தது. அதனால் என்னவெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஒவ்வொரு உறுப்பினருடைய பேச்சுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. எதிர்க்கட்சி அந்தஸ்து தலைவராக 55 சீட்டு வெற்றி பெற்று வந்தால்தான் நான் பதில் சொல்வேன் சட்டம் எங்கேயுமே சொல்ல. அப்போ ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் இந்த பிரதமர் வந்து அது போன்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்ட பொழுது கடந்த காலங்களில், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுல பதிலே பேசல. அப்போ அந்த நிலையிலிருந்து மாறி நேற்று வந்து ஒரு பிரதமர் எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்கிறார். மொத்தம் 13 அமைச்சர்கள் நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதிலிருந்து நாடாளுமன்ற நடைமுறையை அவங்க பின்பற்றுறாங்க தானே, பாஜக பின்பற்று தானே. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாருன்னா அதுக்கு நாங்க தார்மீகமா பதில் சொல்றோங்கிறத பின்பற்றி இருக்கிறாங்க தானே. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் தானே அவரை பேச விடாம முழக்கமிடுறாங்க. அப்புறம் எதுக்கு அவை குறிப்பினர் இன்னைக்கு காலையில் நீக்கினீங்க? விட்டுருக்க வேண்டியது தானே. அது ஓம் பிர்லா நீக்கினாரு, அதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? அது வேற இருக்கா? அவர் கட்சி சார்பில் நடந்துக்கிறார், சரி ஏத்துப்போம், அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். பட் அந்த அதை நீக்கணுன்ற கோரிக்கையை வைச்சது யாரு? ட்ரெஷரி பெஞ்சஸ் தானே. இந்த அமித்ஷா அவர்கள் தானே வைச்சாரு. நாடாளுமன்ற சதன் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற மரபு குறித்தும் அவையுடைய கண்ணியம் குறித்தும் பாடம் எடுத்தாரு. உண்மையிலேயே பெரிய வந்து நகைமுரண் வந்து அதுதான் அமித்ஷா அவர்கள் பேசியதான். இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டாரு, கண்ணடிச்சிட்டாருன்றாங்க. இதே பார்லிமெண்ட்ல இப்படின்னு ஒருத்தர் பண்ணாரு, ஒரு பிரதமர், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ராகுல் காந்திக்கு பதில் சொல்லும்போது இன்னைக்கு கூட இப்படி பண்ணாரு. அது எனக்கு அது வேண்டியது இல்லை. இது இவர்கள் வந்து இந்த டெவில் பிரீச்சிங் சர்மன்றது தான் இது. அதாவது வந்து சாத்தா வேதம் ஓதுறது அப்படின்றது. நீங்கள் அவை நடத்தும் விதம் இவரை கிண்டல் அடிச்சாரா இல்லையா? நான் அதுதான் சொல்றேன். நீங்கள் கிண்டல் அடிச்சு, அவர் கிண்டல் அடிச்சா நீங்களும் கிண்டல் அடிங்க, அது தவறு இல்லை. இது பாராளுமன்றத்தில் நடக்கிறது தான். நீங்க இன்ஃபேக்ட் வந்து UK பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய டிபேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் பேர்கவுன் கடைசியாக ஒருத்தர் இருந்தார். அவருடைய வந்து அவர் பாராளுமன்றத்தில் பிரதமரையும் ஆளுங்கட்சியினரையும் சரி எதிர்க்கட்சியும் சரி சமமாக அவர் கேலியும் கிண்டலும் செய்யும் விதம், அவர்களை கட்டுப்படுத்தும் விதம் பார்த்தா உண்மையிலேயே மெச்சத்தக்க விதத்தில் இருக்கும். அது போன்ற ஒரு நிலை வராதான்ற நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மைக் ஆஃப் பண்ற கண்ட்ரோல் யாரிடம் இருக்கிறது என்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய நிலையில் தான் கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே பாராளுமன்றம் நடந்திருக்கு. அப்ப அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அங்கீகாரம் பெற்றவருக்கு வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு ஒரு பிரதமர் எந்திரிச்சிருக்கார் இல்லையா? அதுதான் இந்த ஜனநாயகத்தில் முன்னேற்றம். கேட்குறாங்கல்ல, நீங்கள் 99 சீட் தான் வாங்கியிருக்கீங்க, ப்ளஸ் 100 வாங்கியிருக்கீங்க, நீங்கள் மொத்தமாகவே 234 தான், நாங்கள் 240 வாங்கியிருக்கோம் ஒரு தனிக்கட்சியாக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் ஏன் கொண்டாடுகிறீர்கள்னு கேட்குறாங்கல்ல. அந்த கொண்டாட்டத்துக்கு காரணம் இதுதான்.
நீங்கள் வந்து அந்த பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு முதல் முறையாக எந்திரிச்சு ஒரு பதில் சொன்னார் பாருங்க நேற்று பிரதமர் மோடியும் மற்றும் 13 அமைச்சர்களும். அதுதான் ஜனநாயகத்தில் முன்னேற்றம். ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இருக்கிறது. எழுந்து பதில் சொல்வதில் இந்த 3.0 ஆட்சியினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த பலத்தோட என்னென்ன காரியங்களை எதிர்க்கட்சிகள் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல 3.0 இல்ல, அது 2.92 கவர்மெண்ட் இருக்குது. ஏன்னா 2.93 வச்சுக்கோங்க. இப்போ அவங்க மெஜாரிட்டி அதுதான். என்னன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு அது செய்ய வேண்டிய களம்ன்றது அந்த பாராளுமன்றம். அதற்கு அந்த இடம் எதற்கான வந்து இருக்கோ அந்த பணியை வந்து செய்வதற்கு அந்த இடம் முதல் முறையாக வந்து பயன்படுது. அதைத்தான் பார்க்குறோம் இன்னைக்கு. அமளி வந்து கூச்சல் போட்டாங்க, இவங்க போட்டாங்க, நேற்று அவர்களும் கூச்சல் போட்டார்கள். ஆளும் கட்சியின் சார்பாக கூச்சல் போடப்படும். அதில் இருக்குங்க வழக்கமாக வந்து இவர்கள் பேசும்பொழுது அவர்கள் பேசும்பொழுது இரு தலைவர்களும் பேசிக்கொள்ளும் பொழுது வந்து அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் பரஸ்பரம் வந்து 2 பேரும் கூச்சல் போடுவது இல்லை அவர்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக கூச்சல் போடுறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். ஆனால் இப்போ நம்ம கேட்பது என்னென்னா, நீட்டில் வந்து இன்று நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையில் வந்து சில மணி நேரங்களுக்கு முன்னால் வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு ராகுல் காந்தி. நம்ம வந்து நீட் என்ற பிரச்சனை குறித்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை நாளை அவையில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு. அவையை ஒத்தி வச்சுட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போது இது குறித்து அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள், அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருக்கு. பல லட்சம் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. பாஜகவும் மற்றும் ஜேடியோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னது போல வந்து அந்த நபர்கள் நேரடி தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள் பாஜகவில். இன்னொரு விஷயம் சொன்னாலும் சீரியஸான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா விட முடியாதுன்னு பிரதமர் இன்னைக்கு பேசியிருக்காரு. அது நீங்க அதை விளக்கமா வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு தானே கேட்குறாங்க. என்ன தவறு இருக்கு? சரிங்க, நீங்க எடுக்கிற நடவடிக்கையில சொல்லுங்க, அது குறித்து விவாதிப்போம். இப்போ இந்த தவறு குறித்து இப்போ கேரளாவில் வந்து கொண்டு வரப்பட்டது ஸ்வப்னா கேஸில் வந்து பினராயி விஜயன் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பேசுகிறாரில்ல இன்னைக்கு சென்னையில் கஸ்டம்ஸ் இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய கிஃப்ட் ஷாப்பை பயன்படுத்தி 267 கிலோ தங்கம் வந்து கடத்தல் பண்ணுறதுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட நபர் வந்து பாஜகவோட நேரடி தொடர்பில் அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் ட்விட்டரில். பிரதமர் மோடி அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் அவர். அந்த அப்ப இந்த குற்றச்சாட்டுலாம் வருது இல்லையா? அப்போ இதை பாராளுமன்றத்தில் எழுப்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. நான் கேட்பது, நீங்கள் வந்து கேரளா கேஸை பேசும்போது இப்போ எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ வந்து நீட் பிரச்சனை குறித்து பேசணும், அக்னிவீர் குறித்து பேசணும். இல்லை இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க வேலையில வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா 127 பேர் இறந்து கொண்டாங்க, ஸ்டாம்பீட்ல இறந்துட்டாங்க உத்தரப்பிரதேசில். இது குறித்து ஒரு பேச்சு வரணும் அப்படின்னா அப்போ இதெல்லாம் விவாதிப்பதற்கான இடம் பாராளுமன்றம். அதை கேள்வி கேட்டா நீங்க வந்து நேற்றுக்கு ராகுல் காந்தி இந்த நபர்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு விமர்சனம். இருங்க நீங்க பேசும்போது நான் பேசுறேன், நீங்க ப்ளீஸ் பண்ணாதீங்க. அப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி, அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசுற மாதிரி வந்து காங்கிரஸ்காரர்களும் எதிர்க்கட்சியினரும் பேசுறாங்க, தேர்தல் மூட்லயே இன்னும் இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை வச்சாங்க. அப்ப இன்னைக்கு என்ன மூட்ல வந்து பிரதமர் இருந்தாரு? அவர் வந்து அம்பேத்கர் குறித்து பேசினாரு. அம்பேத்கர் வந்து எதனால் வந்து அமைச்சரில் இருந்து வெளியேற நேர்ந்தது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா? அந்த அம்பேத்கர் ஏன் இந்து மதத்தை விட்டு போனார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இன்னைக்கு இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு நடக்காத ஒரு விஷயத்தை பொய் குற்றச்சாட்டை வச்சீங்க இல்லையா? அவர் சொன்னது, நீங்கள் இந்து மதத்திற்கான மொத்த குத்தைக்காரர்கள் கிடையாது, பாஜகவும் RSSம் பிரதமர் மோடியும் கிடையாது, இந்து மதம் என்பது அஹிம்சையை போதிக்கிற மார்க்கம், அது அதே தான் வந்து குரு கிரந்த் சாஹிப் சொல்றாருன்னு சொன்னார் இல்லையா? ஆனா அது தவறாக திருத்தி வந்து சொன்னீங்க இல்லையா? அந்த இந்து மதத்தில் நான் இறப்பதற்கு முன்பு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு புத்த மதத்தை தழுவினார் இல்லையா அம்பேத்கர்? அப்ப இது குறித்தெல்லாம் விவாதிக்கணும். நீங்க மட்டும் திருத்தி பேசலாம், நீங்க மட்டும் பிரச்சார மோட்ல வந்து பாராளுமன்றத்தில் பேசலாம், ஆனால் எதிர்க்கட்சிகள் பேசினா மட்டும் நான் விமர்சனம் வைப்பேன்னு சொல்வது என்ன மாதிரியான நடைமுறை அது? திரு ஓம் பிரகாஷ், இன்னும் வந்து பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய தன்மைக்கு இந்த ஆளும் கட்சி வரல. ஆனால் அதிக எண்ணிக்கையோட எதிர்க்கட்சிகள் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த அழுத்தத்தின் காரணமாக பிரதமர் எழுந்து பதில் சொல்லக்கூடிய நிலை இப்போ வந்திருக்குது அப்படின்றாங்க. நீட் போன்ற விவகாரங்கள், தேவைப்படக்கூடிய விவகாரங்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து ஒரு விவாதத்தை நடத்தினா என்ன தப்பு? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இப்போ எதிர்க்கட்சி வந்து பவர்ஃபுல்லாக உட்கார்ந்ததுனால தான் மோடி அவர்கள் வந்து பதில் சொல்கிறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதே ஒரு முரண்பாடு. இந்த மோடி அவர்கள் உட்காரவே மாட்டார் உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள. இல்லை, இந்த சட்டசபையில் மோஸ்ட் ஆஃப் டைம்ல இருப்பார். சில விசிட்ல இருங்க ஐயா, நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், ஆரம்பிக்கல இது பண்ணிடுங்க. இல்லை, நான் சிரிப்பாக வருது. இல்லை அட்டெண்டன்ஸ் ஓகேங்களா? அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுனால பல விஷயம், நாடு சம்மந்த விஷயம் நான் பண்ணுறதுனால சில சமயம் வராமல் இருந்திருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து தான் இருப்பார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் சொல்கிறார் வந்து சபாநாயகர் வந்து 2 சார்பும் இல்லாமல் தனிநபர் ஆளுங்கட்சி சார்பு இல்லாமல் எதிர்கட்சிக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்க்க வேண்டியதானே, நான் அப்போ இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் அதேமாதிரி சொல்ல வேண்டியதானே. எப்பவுமே டிஎம்கே என்ன எடுத்துகிட்டு வராங்களோ அது அதுக்காக ஈக்குவலாக பண்ணுற மாதிரி அப்பாவும் நடந்துருக்காரு. ஏடிஎம்கேக்கு எப்பவுமே ஆப்போஸ் பண்ணி அவங்க வெளிநாடு தான் அப்பாவும் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயமும்
எதிர்க்கட்சி என்ன பேசுறாங்கன்னே அப்பாவுக்கு பார்க்கறது இல்லையே. அதே தானே நீங்க அவரை குத்த சொன்னீங்கன்னா, சபாநாயகரை குத்த சொன்னா நீங்க கண்டிப்பா நீங்க அப்பாவையும் குத்த சொல்லணும். ஒரு ஸ்டேட் சரிங்களா? ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணலாமா? சொல்லுங்க. எதிர்க்கட்சி சார்பாக சிறப்பு கவனிப்பு தீர்மானம் கொடுத்தது வந்து அதிமுக சார்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு, அந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு. அது நியாயமான கோரிக்கை. அது குறித்து பேசுவதற்கும் அனுமதிக்கப்பட்டது. அந்த சிறப்பு கவனிப்பு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்க? இருந்து பேசியிருக்கலாம்ல. ஓகே, அந்த சினாரியோ வேற, இந்த சினாரியோ வேற. இல்ல அப்ப பேச விட்டாங்களா சார்? அப்ப கூட்டணி கட்சியான காங்கிரஸும் இடதுசாரிகளுமே கண்டிச்சு பேசுறாங்க. உங்க நேரத்துல நான் இன்டர்ஃபியர் பண்ணல. நீங்க சொல்றது உண்மையை பேசுற அதிகாரம் யாருக்கு? அப்பா அவர்கள் எல்லாரையும் எனக்கு சிரிப்பா வருது, எனக்கு சிரிப்பா வருது. அப்பா அவர்கள் எல்லாரையும் பேச விடுறாங்க. நீங்க சொல்றத கேட்டா அக்னிபத் தெரியும். அக்னிபத் பாத்தீங்கன்னா அக்னிவீர் அது சினிமா படங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல சினிமா படத்துக்கு ஸ்கீம் கூட தெரியல கஷ்டம். ஸ்கீம்ஸ் தான் சொல்றேன். ஸ்கீம் அக்னிவீர் நம்ம இந்தியன் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட பெரும்பளவு வந்து எப்பவுமே ஆர்மிக்கும் இந்த ஆர்மி சம்பந்தப்பட்ட பொருள் ஆயுதங்களுக்கும் ஒதுக்குறாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ற இடத்துல வந்து அக்னிபத் ஸ்கீம். ஓகேங்களா? அக்னிவீர் அக்னிபத் அந்த அக்னிபத்குள்ள உள்ள போறவங்கள அக்னிவீர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அக்னிவீர்னு சொல்லுவாங்க. சோல்ஜர்ஸ் அக்னிவீர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம்ஸ் வந்து அக்னிபத்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. அக்னிவீர் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசுறேன் சரிங்களா? சோ இந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க, அக்னிவீர் எடுத்துட்டு வராங்க. அக்னிபத் மூலமா யார் உள்ள போறாங்க அவங்க அக்னிவீர். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். எப்பவுமே பாத்தீங்கன்னா அக்னிவீர் வந்து இப்ப அது மூலமா தான் ஆர்மிக்குள்ள போறோம்னு கிடையாது. வழக்கம் போல எப்பவுமே எக்ஸாம் எழுதி உள்ள போறவங்க இருக்காங்க. அக்னிவீர் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று தான். ஓகேங்களா? அதுல வந்து எதனால பிரச்சனை பண்ணாங்கன்னா, அது ஏஜ் லிமிட்னால தான் பீகார்ல தொடர்ந்து அது வந்து நாங்க எதிர்ப்புக்கணும் மாணவர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது இல்லாம அக்னிவீர்ல வந்து 17 இருந்து 23 வயசு சொல்லியிருந்தாங்க. அந்த 23 வயசு பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்க சொசைட்டில என்ன கொடுப்பாங்க, அதை தான் கேள்வி வச்சுட்டு அதுக்கு அந்த ஏஜ் லிமிட்டுக்காக தான் தொடர்ந்து கேள்வியை வச்சிருந்தாங்க. அதனால போராட்டம் நடந்தது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு விவாதம் நடத்தி விளக்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? அவங்க வர்க் பண்ண அந்த 4 இயர்ஸ் அவங்க வர்க் பண்ணும்போது அவங்களுக்கு 30 to 40,000 அந்த மாதிரி salary கொடுக்க போறாங்க. வெளில வந்து அக்னிவீர்னு ஒரு தனி டைட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு 11 to 12 lakhs கொடுக்க போறாங்க ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியா எம்ப்ளாயிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா போன்ற பெரிய நிர்வாகிகள் வெளில வந்து சொன்னாங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய கம்பெனி சொல்லன்னு சொன்னாங்க. சோ அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் என்ன கான்ஃபிளிக்ட்னா ஏஜ் கான்ஃபிளிக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வெளில வந்து என்ன பண்ண போறாங்கன்னு இருக்கு. அது எப்படி அது தீர்க்கும் வகையில தான் ஏற்கனவே என்டிஏ அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புல முக்கால்வாசி வந்து தனியார் நிறுவனங்கள் மூலமா வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பு தான் இந்தியா முழுக்க இது பண்ணும்போது. அரசாங்கத்தின் அடிப்படையில் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வேலை வாய்ப்புகளை இந்திய மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரீங்க, அதை முடிச்சதுக்கு அப்புறம் வேலையை கொடுப்பாங்கன்னா யார் கொடுப்பாங்க? அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 25 வயசு கடந்த பெரிய பெரிய நிறுவனம் டாடா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், அவங்க ஓப்பன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. இந்த பிரச்சனை வந்தப்ப இல்ல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இல்லன்னு கிடையாது. இப்போ வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமா 23 வயசுக்கு அவங்க கண்டினியூ பண்ணலாம் எஜுகேஷன், அதுவும் இருக்கு. ஓகேங்களா? இவங்க எல்லாரும் வெளில அனுப்ப போறது கிடையாது. அதுல 25% பேரை யார் நல்லா ஒர்க் பண்றாங்களோ, சோல்ஜர் ஒர்க் பண்றாங்களோ, அவங்க டிஃபரெண்ட் நேவியா இருக்கட்டும், சோல்ஜர்ஸா இருக்கட்டும், அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணிப்பூர் பத்தி பேசுங்க. மணிப்பூர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு வருஷமா 2 வருஷமா கிடையாது. இத்தனை வருஷமா பிஜேபி காங்கிரஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பிஜேபியும் மோடி அவர்களும் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இல்ல இருங்க, நான் பேசி முடிச்சா நீங்க சொல்லுங்க, அது நான் பதில் சொல்ல ரெடி. ஓகேங்களா? பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து திருக்குறள் படிக்கிறது, எல்லாம் தமிழ் குறள்லாம் படிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, திருவள்ளுவர் கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? கண்டிப்பா கேட்கிறாரு. இருங்க ஆமா இருங்க நான் பேசுறேன். அவர் என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இதனை இவனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட சொல்றாரு. அதனால என்ன பண்ற, நாம போனா அமித்ஷா அமிச்சு விடுறாரு. யுஎன்எல்எஃப்னு ஒரு கேங் இருக்கு. ஓகேங்களா? யுஎன்எல்எஃப் கிட்டத்தட்ட 60 வருஷமா இருங்க, அவங்க வந்து 60 வருஷமா ஆயுதம் ஏந்தி ஒரு போராட்ட குழுவா நடந்துட்டு வராங்க மணிப்பூர்ல. அந்த யுஎன்எல்எஃப் வந்து அமித்ஷா முன்னாடி எல்லா ஆயுதமும் ஒப்படைச்சிட்டு நாங்க இனிமேல் எந்த இதுவும் தப்பு பண்ண மாட்டோம், எந்த ஒரு வன்முறையும் ஈடுபட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல முன்ன தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப் அங்க எடுத்து வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமா ஒரு வீட்டை கிட்டத்தட்ட 2 மாசம் இணைய சேவை இல்ல, முடக்கி வைக்கப்பட்டு ஏதோ ஒரு விஷுவல் தெரியாதனமா வெளியில வந்து அதன் மூலம் இப்படி ஒரு அசம்பாவிதம் அந்த மணிப்பூருக்குள்ள நடந்திருக்குதுங்கிற அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டிருந்தது. 60 வருஷமா இதுதான் திருவள்ளுவர் திருக்குறள்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயம். 60 வருஷமா ஒரு வீட்டை எலி மாரி பூந்து அடிச்சு நாஸ்தி பண்ணிருக்காங்க காங்கிரஸ். அது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்காங்க. யுஎன்எல்எஃப் மாதிரி பல கேங் அங்க இருக்கு. ஓகேங்களா? அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஆயுதம் ஒப்படைச்சு இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் முடிச்சேன் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். போலீஸ் பாதுகாப்போட ஒரு எக்ஸ் ஆர்மி ஜவானோட வைஃபையும்
இன்னொரு லேடியோ நிர்வாணமா பரேடு கூட்டிட்டு போனது காங்கிரஸ் 60 ஊர்ல ஒரு தலித் பெண்ணை பண்ணாங்க. அத பத்தி ஏன் பேச மாட்டீங்க? 2000 பேர் உங்க பிரதமர் 2000 பேர் மணிப்பூர் பத்தி சரி சார், அப்படி நடந்துச்சுங்கிறதுக்காக மணிப்பூர்ல நீங்க என்ன கேக்குறீங்க? அவங்க பண்ணாங்க, நாங்களும் பண்றோம். நீங்க ஏன் பண்ணல? நாங்க பண்றோம். மாதிரி 2000 பேர் 2000 அடிதடி எங்க கட்டி பிடிச்சு பிரஜல்ரவண்ணா கோட் இருங்க. பிரஜல்ரவண்ணா கோட் போட்டா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி நீங்க மாத்தி சொல்லாதீங்க. நடக்கிறது போதைக்கான போர். எம்எல்சி என்ன சொல்றாரு? ரெண்டு குழுக்களுக்கு இடையில நடக்கிற போதைக்கான போர், கஞ்சா வியாபாரத்துக்கான போர். ஒரு மாசம் அது அரசியல் லாபத்துக்காக அசிங்கமா பயன்படுத்தாதீங்க. இந்த வீடியோவை நான் வந்து பிஜேபிக்கு அம்சேங்கறாரு. பிரஜ்வல் ரேவண்ணா எந்த நீங்க போட்டு பாப்பீங்க, தெரியும் எனக்கு. அந்த வீடியோவை நீங்க பாப்பீங்க. ஆனா அது உண்மையான அர்த்தம் அது இல்ல. கூட்டாட்சியில எம்எல்ஏவா இருந்தப்பதான் தப்பு பண்ணாங்க. அப்படிதான். அதுக்கு முன்னாடி யார் கூட்டணியில பிரஜ்வல் ரேவண்ணா எம்எல்ஏவா இருந்தாரு? பின்புலம் ஆராயாம நீங்க ஏன் கொடுத்தீங்க சீட்டு? எப்ப தெரிய வருது? உங்க பிஜேபி எம்எல்சி என்ன சொல்றாரு? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்க பிஜேபி எம்எல்சி சொன்னாருங்க. உங்க பிஜேபி எம்எல்சி சொன்னாரு, நான் இந்த டேப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அமித்ஷாட்ட கொடுத்தேங்கறாரு. அதுக்கப்புறம் ஏன் கொடுத்தீங்க? அப்ப பிஜேபி கார போய் ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூ எடுத்தோம்னா நம்ம ஒரு டிபேட்ல பேசலாம். 2 வருஷமா காங்கிரஸ்கார வச்சிருந்தாங்க சார் அந்த டேப்ப. பாரே சார், மக்களிடம் கேள்வி கேட்டிருந்தோம். நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி பேசிய போது மணிப்பூர் நீட் முறைகேடுகளுக்கு நீதி கேட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் எழுப்பிய தொடர் முழக்கம் எதை குறிப்பது? மோடி எதிர்ப்பை காட்ட என்று 77 விழுக்காட்டினரும், ஆரோக்கியமானதல்ல என்று 9 விழுக்காட்டினரும், பாஜகவினரை வெறுப்பேற்ற என்று 14 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாஸ், உங்களுடைய இறுதி பார்வை. மாதிரிதான் நம்ம வந்து மணிப்பூரில் காங்கிரஸ் தான் எல்லாம் பண்ணிட்டுங்கிறாரு. காங்கிரஸ் தான் வந்து ஒரு ஜவானோட வைஃபை வந்து நிர்வாணமாக கூட்டிகிட்டு போய் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நிர்வாணமாக கூட்டிகிட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு ஊர்லேயும் இஸ்லாமியர், கிறிஸ்தியர்கள், தலித்துகளை தாக்கி அவங்கள உடைச்சி அவங்களுக்கு ரைட்ஸே இல்லாமல் பண்ணது பிஜேபி தான். அதோட எதிர்கொள்ளுக்கு பதில் கேட்குது. அது பணக்காரங்களுக்கே இந்த கட்சி வேலை செய்யுது. தெய்வப்பிறவிக்கு கடவுள் ஆணை போட்டார்னா உடனே அதானிக்கு ஒரு ஏர்போர்ட் கொடுப்பாரு. அதானிக்கு மட்டும் ஏர்போர்ட் கொடுக்குறேன்னு அம்பானி கேட்டார்னா அம்பானிக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு இவங்க ரிப்ளை கொடுத்த நோட்டீஸ் விட்டதை கூட செபி சொல்லலை. அவனே சொல்கிறான் எனக்கு இந்த நோட்டீஸ் விட்டாங்க, அதுக்கு இந்த பதில்னு அவனே போட்டு. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் எல்லாம் வந்து அது ஒரு சதின்றாங்க. அதுதான் பதில் போட்டு அவன் தான் சொல்கிறானே பதில் போட்டு. சார் என் பேரை சொல்கிறீங்களே, உங்கள் ஊர் உதய் கோத்தக்கு தான் இந்த ஹெட்ஜ் ஃபண்டே ஆரம்பித்தார். அந்த உதய் கோத்தக்கு ஏன் நோட்டீஸ் அனுப்பி? எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச ரிப்போர்ட் எழுதினவனுக்கு இதில் லாபம் சம்பாதிச்சது அந்த ஹெட்ஜ் ஃபண்டு. அந்த ஹெட்ஜ் ஃபண்டை ரெடி பண்ணது உதய் கோத்தக்கு. உதய் கோத்தக்கை நீங்கள் ஏன் வந்து கேள்வி கேட்கலன்னு கேட்டிருக்காரு. அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாரு, நான் என்ன ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட விடுங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டிங்கன்னா எப்படி செபி வந்து அதானிக்காக வேலை செஞ்சதை நான் வந்து அம்பலப்படுத்துகிறேங்கிறாரு. எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு. அது மாதிரி ரொம்ப கம்மி கிரேடு கரியை வாங்கி ரொம்ப ஹை குவாலிட்டி கிரேடாக விற்றுருக்காங்கங்கிறதுக்கு ஃபைனான்ஷியல் டைம்ஸே எவிடன்ஸ். அதாவது அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த இவங்க வந்து கார்பரேட்டுக்கும் பணக்காரர்களுக்கும் வேலை செய்கிறாங்களே தவிர ஏழைங்களுக்கு வேலை செய்யலை. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி 90 ஹை எண்ட் போஸ்ட்டில் மேல் ஜாதிகளுக்கே 87 போஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மேல் ஜாதி நடத்தும் ஆதிக்கத்தை ஒரு அரசு இது. ஓகே, திரு ஓம் பிரகாஷ், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்ஸ் இருக்குது. மைனாரிட்டி பீப்புள் அதிகமாக இருக்க மாதிரி, ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்க அதிகமாக இருக்க வந்து 10 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் 7 ஸ்டேட்டில் பிஜேபி ஆட்சி நடக்குது. மீதி 3 ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கல. அந்தந்த மாநில கட்சி தான் ஆட்சி புரியுது. ஸோ இதுலேருந்தே ஒன்று தெரியுது, மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிஜேபி நம்பிக்கை வச்சுருந்தா இருக்காங்க. அவங்க பிஜேபி என்ன பண்ணுவோம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்குது. அதுமாதிரி ராகுல் காந்தியை இன்னும் குழந்தைன்னு சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் இது பேசுகிறது பார்த்தீங்கன்னா 2019 முன்னாடி அந்த எலெக்ஷன் நடத்துக்கு முன்னாடியும் வந்த ஜிஎஸ்டியாக இருக்கட்டும்,
அதை பற்றிய விஷயமா தான் பேசிட்டு இருக்காரு. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், அதை பற்றி விஷயம் பேசியிருக்காரு. ஆனால் இப்ப தொடருக்கு முன்னாடி கூட கைது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அது வந்து நீட்ல வந்து நடந்த விஷயம் இல்ல. நீட்ல வந்து அவங்க நீட்ல வந்து ஃபுல்லா ரத்து பத்தி பேசியிருக்காங்க. நீட்ல வந்து இப்ப நடந்த குற்றச்சாட்டு முறைகேடு இருந்தா ரத்து பண்ணதான் முறைகேடு பேசியிருக்காங்க. அதான் அவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா 2019 இருந்து அந்த விஷயமா பேசியிருக்காரு. இப்போ ரைட் நவுல இருக்க என்ன விஷயமோ அது பேசல. ஓகேங்களா, இதே பெரிய டிராபேக் தான். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி சரி காங்கிரஸ் சரி அவங்க வந்து ஏதோ பெருசா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மன பிரம்மையில இருக்காங்க. அவங்க பெருசா ஜெயிக்கல. அவங்க 100க்கு 99 எடுக்கல, 543க்கு 99 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்தியா கூட்டணியில் இருக்க அகிலேஷ் யாதவ் இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், மம்தா அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட நீங்க சொல்ற 400 எடுக்க முடியல. சரிங்களா, பிஜேபி வாங்கிய சீட்டை விட இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்பவுமே தான் சொல்லுவாங்க, அவங்க அதை சொல்லிட்டே தான் இருக்காங்க. இது இல்ல, அடுத்த எல்லா எலெக்ஷனும் அதை சொல்ல போறாங்க. ஏன்னா எலெக்ஷன் தொடர்ந்து பிஜேபி தான் ஜெயிக்கும் போது அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த எலெக்ஷன் தான் கிட்டத்தட்ட காங்கிரஸோ ராகுல் காந்தி கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் ஃபைட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா வரப்போகிற எலெக்ஷன் வந்து அவங்க எல்லா கட்சி மாநில இருக்க எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய கூட்டணி அமைப்பாங்க வந்து பெரிய டவுட் தான். ஸோ இதோட காங்கிரஸ் வந்து மோடி அவர்கள் சொன்னா நான் இனிமேல் ஃபுல்லாக எதிர்கட்சிங்க. என்னோட கருத்து போடுறேன், இதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியில் கூட உட்கார முடியாது அடுத்த எலெக்ஷன் எல்லாம். அந்த நிலைமை தான் போகும்போது. சரி, ஓகே. திரு கார்த்திகேயன், உங்களுடைய இறுதி பார்வை. பிஜேபி வந்து அவர்களுடைய தவறுகள் மற்றும் தோல்விகளிலிருந்து பாடமே கற்றுக்கலன்றதான் தெரிகிறது. அது சொல்லும்போது வந்து காங்கிரஸ் இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், எதிர்கட்சி கூட இருக்க மாட்டாங்கன்னு. கேலரியில் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க, பார்லிமெண்ட்லேயே இடம் இருக்காதுன்னு சொன்ன கட்சி இன்று வந்து 100 உறுப்பினர்களோடு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்காரு. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பிரதமர் மோடி அவர்களுக்கு 79 வயசு ஆகும்போது அவர் வேட்பாளராக இருப்பாரான்னு தெரியாது. அன்றைய நிலை வந்து ராகுல் காந்தி வெர்சஸ் கூன் தான் இருக்கும். இன்று நீங்கள் பிரதமர் மோடி பதில் சொல்கிறார், 13 அமைச்சர்கள் பதில் சொல்கிறார்கள் இல்லையா, இந்த நிலை தொடரும். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய சிம்மசொப்பனமாக இருக்கக்கூடிய ஒற்றை நபராக உருவெடுக்க போகிறவர் வந்து ராகுல் காந்தி தான். கூட வந்து கூட்டணி கட்சிகளாக எல்லோரும் வலுவாக இருப்பார்கள். ஏன்னா இது வந்து 2 கட்சிகள் இல்லைங்க, ஆல்ரெடி 2 சித்தாந்தங்களாக இந்த தேர்தலுக்கு முன்பே பிரிஞ்சிருச்சு. இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 சித்தாந்தங்கள், இந்துத்துவாவை பேசக்கூடிய ஒரு சித்தாந்தமும் மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய சித்தாந்தமும் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்றாங்க. அப்புறம் ஏன் பிஜேபி வந்து அது 80ல் 45 சீட்டில் தோத்துது உத்தரப்பிரதேசில், அங்கேயே ஓட்டு போடல அவங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டிலேயே அவங்க ஓட்டு போடலை. அதெல்லாம் இல்லாமல் சும்மா ஒரு சில மாநிலங்களை செரிபிக் பண்ணிட்டு வந்து பேசுவது என்பது தவறு. என்ன இதற்காக அவங்க படிப்பினையை வந்து கற்றுக்கல அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ தான் வந்து நீங்கள் படுமோசமான அருவருக்கத்தக்க மத சார்புள்ள ஒரு அரசியலை வந்து பிரச்சாரமாக முன்னெடுத்துட்டு அதில் வந்து 303லேருந்து 240 அடி வாங்கி உங்களுக்கு புத்தி வரல. அதான் உங்களுக்கு தெரியுது. அதையும் அதில் அந்த படிப்பினை கூட கற்றுக்காமல் திருப்பி வந்து பாராளுமன்றத்தில் இந்த இந்து மதமும் வந்து சீக்கிய மதமும் வந்து அகிம்சையை போதிக்கிறது, ஆனால் நீங்கள் பேசக்கூடிய ஹிந்துத்துவா ஹிம்சையை போதிக்கிறதுன்னு சொல்லி பிரதமர் மோடியோ இல்லை ஆர்எஸ்எஸோ பாஜகவோ இந்து மதத்தினுடைய பிரதிநிதிகள் கிடையாது, நீங்கள் ஒன்றும் குத்தகை கெடுக்கலன்னு சொல்லி பேசினா இந்து மதத்தை தெளிவுபடுத்திட்டார். இன்னைக்கு பேசும்பொழுது பெயரை குறிப்பிடாமல் சனாதன தர்மத்தை பற்றி பேசினாங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினை வேற மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து அப்போ இந்த இந்துத்துவா விட்டா உங்களுக்கு வேற எந்த காடுமே கிடையாது. அதே காட்சியை தான் இந்த இதுலயும் அரங்கேற்றி இதை தவிர அவர்களுக்கு வளர்ச்சின்னு சொல்றாருல, விகாஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அதை எடுத்து பேசியிருக்கணும்ல நீங்க. அதான பதில் அது இல்லையே. எது வந்து இதை சொல்றாரு இல்லையா, 2014க்கு முன்னாடி நடந்தது, 2019க்கு முன்னாடி நடந்தது ராகுல் காந்தி பேசினார், அதுலயே வந்து மொமெண்டம் போயிடுச்சுன்றாரு. நேரு பத்தியும் அம்பேத்கர் காலத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. கடந்த 10 வருஷத்துல அதிகமா பேசுறது நேருல இருந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ நீங்க வந்து இன்னும் 70 வருஷம் பின்னாடி இருக்க நடந்த கதையை சொல்லிக்கிட்டு இன்னும் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க ஒருவர் வந்து கடந்த 5 ஆண்டுகள் நடந்ததை கேட்டா நீட்டு கடந்த 2 மாசத்துக்குள்ள நடந்தது தானே, ஏன் பதில் சொல்ல? அது லேட்டஸ்ட் தானே, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே, ஏன் பேச மாட்டேன்றீங்க? அக்னிபத்துக்கு பத்தி பேசணும்னு சொன்னா ஏன் பதில் பேச மாட்டேன்றீங்க? அதெல்லாம் பேச மாட்டீங்க. உங்களுக்கு சௌரியமானது ஒரே ஒரு விஷயம், இந்துத்துவா. ஓகே, இன்னும் நிறைய விவாதங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இந்த நாடாளுமன்ற நடைமுறைகள் மாறணும். தற்போது எதிர்க்கட்சிகள் ஒரு அழுத்த காரணியாக நாடாளுமன்றத்தில் மாறி இருக்கிறது அப்படிங்கிற பார்வைகளை முன்வைக்கிறீங்க. விவாதத்தில் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. இத்துடன் கேள்விக்களம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.